திரு சாவி அவர்கள் எழுதிய ஒரு நகைச்சுவை சிறுகதை பரதனும் பாதுகையும். ராமாயணத்திலிருந்து ஒரு உபகதையாக அல்லது உபகதையை பேஸ் பண்ண ஒரு கற்பனை கதையாக நகைச்சுவை உணர்வோட கொடுத்துருக்காரு. அதனால ராமாயணத்துல அல்லது ராமர் மேல அபிமானம் இருக்கிறவங்க யாருமே தப்பா எடுத்துக்க வேண்டாம். இது அவரே கதையில சொல்லியிருக்காரு முன்னுரையிலேயே. அதாவது இது ஒரு நகைச்சுவைக்காக சொன்னது. அதனால ராமாயணத்தை ரசிச்சு படிச்சவங்க அல்லது அது மேல ஒரு அன்பு வச்சிருக்கிறவங்க, ஒரு ஆன்மீக உணர்வோடு இருக்கிறவங்க தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது ஒரு நகைச்சுவைக்காக மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பரதனும் பாதுகையும் கதையை கொடுத்திருக்காரு. இப்ப நம்ம அந்த கதையை கேட்கலாமா? பரதனும் பாதுகையும். ஸ்ரீராமருடைய பாத தூளிப்பட்ட மாத்திரத்தில் கல்லாக சபிக்கப்பட்டு கிடந்த அகல்யை சாப விமோசனம் பெற்று பழைய சுரூபத்துடன் உயிர் பெற்றெழுந்தாளாம். ராமருடைய பாத தூளிக்கு அத்தனை மகிமை. இந்த காலத்தில் அப்பேற்பட்ட மகா புருஷனை காண்பது அரிது. கால்மேல் பாத தூளிப்பட்ட மாத்திரத்தில் கல்லுக்கு உயிர் வரும் காலமல்ல இது. வேண்டுமானால் கல்லில் கால் தடிக்கு கீழே விழுந்து உயிர் வேண்டுமானாலும் போகலாம். அவ்வளவுதான். அவ்வளவு மகிமை வாய்ந்த ஸ்ரீராமருடைய பாதத்தை காத்து ரட்சித்த ஒரு ஜோடி பாதரட்சையும் உண்டு. பாதரட்சை என்பதாக ஒரு ஜோடி வஸ்து இருக்கிறதே, அந்த வஸ்துவை நான் வெகு நாள் வரை லட்சியம் செய்யாமல் இருந்தேன். இயற்கையோடு கலந்த வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற கட்சியை சேர்ந்தவன் நான். வெகு நாள் வரை நான் குடை, செருப்பு இந்த இரண்டு வஸ்துக்களையும் உபயோகிக்காமல் தான் இருந்தேன். கொஞ்ச நாட்களுக்கெல்லாம் குடை இரவல் கொடுக்கும் நண்பர்கள் இரவல் கொடுப்பதற்கு மறுக்க ஆரம்பித்து விட்டதால் சென்ற வருடம் துணிந்து ஒரு குடை வாங்கிவிட்டேன். ஆனால் பாதரட்சை விஷயத்தில் நான் காத்து கொண்டிருக்கவில்லை. அகல்யா சாப விமோசனம் கதையை காலம் சென்ற மாங்குடி சிதம்பர பாகவதர் காலட்சேப தொடர்ச்சியில் கேட்ட மறுதினமே ஒரு ஜோடி செருப்பு வாங்கிவிட்டேன். அகல்யருடைய சாப விமோசனம் ஏற்படும் போது ஸ்ரீராமருடைய காலில் பாதரட்சை இருந்ததா இல்லையா என்று எனக்கு நிச்சயமாக தெரியாது. பாத தூளி பட்டு என்று சொல்வதால் அநேகமாய் பாத தூளியாய்த்தான் இருக்க வேண்டும். பாதரட்சையின் தூளியாக இருக்க நியாயமில்லை. எனவே எங்காவது தப்பி தவறி என்னுடைய பாத தூளி ஏதாவது ஒரு கல்லின் மேல் பட்டு அந்த கல் உடனே ஸ்திரீ ரூபம் பெற்று ஐயையோ அப்படிப்பட்ட ஆபத்து நமக்கு நேரிடக்கூடாது என்று தோன்றியதால் பாகவதர் காலட்சேபம் கேட்ட மறுதினமே பாதரட்சையை நான் வாங்கிவிட்டேன். அன்று முதல் நான் வெளியே கிளம்பும் போதெல்லாம் பாதரட்சை இன்றி புறப்படுவதே கிடையாது. என் மனைவி நேற்றைய முன்தினம் என்னிடம் ஒரு சந்தேக நிவர்த்தி செய்து கொண்டாள். ஆமா, நீங்கள் செருப்பு வாங்கி வருஷம் 8 ஆகிறதே, ஆனால் அது அப்படியே புத்தம் புதுசாக இருக்கே, எப்படி அது என்று கேட்டாள். 8 வருஷ காலத்திற்குள் நான் எத்தனை டீ பார்ட்டிகள், எத்தனை கல்யாணங்கள், எத்தனை பாட்டு கச்சேரிகள் சென்றிருக்கிறேன் என்பது அவளுக்கு தெரியாது. ஆமாம், கல்யாணத்திற்கும் கச்சேரிக்கும் போனால் செருப்பு புதுசா இருக்குமா என்ன என்று வேறு கேட்டாள். ஒவ்வொரு கச்சேரிகளிலும் ஒவ்வொரு கல்யாணத்திலும் நான் என்னுடைய செருப்பை மறந்து வைத்துவிட்டு வேறு செருப்பு வாங்கி கொண்டு வருவதை அவளுக்கு ஸ்பஷ்டமாக சொன்ன பிறகுதான் அவளுக்கு தெரிந்தது. குடை விஷயமும் அப்படியே என்பதை நேயர்களுக்கு ரகசியமாக சொல்லி வைக்கிறேன். எத்தனையோ நண்பர்கள் செருப்பு, குடை முதலியவைகளை வாங்கிய மறுநாளே போகிற இடத்தில் மறந்து வைத்துவிட்டு வருவதும் எனக்கு தெரியும். அவர்கள் எல்லாம் என் கட்சியை சேர்ந்தவர்கள். இருக்கட்டும், ஆரம்பித்த கதைக்கு வருவோம். இப்போது ஸ்ரீராமருடைய பாதரட்சியை பற்றி ஒரு கதை உண்டு. ரொம்பவும் அது சுவாரஸ்யமானது. ஸ்ரீராமர் 14 வருடம் வனவாசம் செல்வதற்காக காட்டுக்கு சென்றார் அல்லவா? அப்போது பரதன் அயோத்தியில் இல்லை. திரும்பி வந்து கைகேயியிடம், அம்மா, என் அண்ணன் எங்கே என்று கேட்டான். கைகேயி நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி, பரதா, நீதான் இனி ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று கூறினாள். உடனே பரதன் அண்ணன் ராமனை தேடிக்கொண்டு காட்டை நோக்கி விரைந்தான். ஸ்ரீராமனை அயோத்திக்கு அழைத்து வந்து மகுடாபிஷேகம் செய்து வைக்க வேண்டும் என்றா? இல்லை இல்லை, அது ஒரு நாளும் இல்லை. அயோத்தி பரதனுடைய நாடாகிவிட்டது இப்போது. இனி ராமனை பற்றி என்ன கவலை அவனுக்கு? ஸ்ரீராமர் காட்டுக்கு போகும்போது தன் காலிலே பாதரட்சியை அணிந்து கொண்டு போய்விட்டார். அந்த பாதரட்சை வெறும் மரத்தினால் செய்யப்பட்டதா அல்லது சப்பாத்தி கட்டையா? 10 மாற்று தங்கத்தினால் செய்யப்பட்ட பாதுகை அது. அந்த தங்க பாதுகை அயோத்திக்கு சொந்தம். அயோத்தி மாநகரம் பரதனுடையது இப்போது. பார்த்தான் பரதன். தன்னுடைய அயோத்தியில் இருந்து போன அந்த பொன் பாதுகையை ராமனிடமிருந்து
தந்திரமாக அடித்துக் கொண்டு வந்து விட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டான். பிறகு ராமன் எக்கேடு கெட்டால் என்ன அவனுக்கு? பரதன் இதற்கு ஒரு உபாயம் செய்தான். ராமரை தேடிப் போய், அண்ணா, தாங்கள் அவசியம் அயோத்திக்கு திரும்பி வந்து ராஜ்யபாரம் ஏற்க வேண்டும் என்று கூறினான். ராமர் கண்டிப்பாய் முடியாது என்று தலையசைத்து விட்டார். பரதன் ஒரு பாட்டு கூட பாடி பார்த்தான். ராமர் பதில் பாட்டு பாடி வர முடியாது என்று சொல்லிவிட்டார். பரதன் அண்ணா என்றான். ராமர் தம்பி என்றார். வர முடியாதா அண்ணா? இல்லை தம்பி, முடியாது என்றார் அவர். பரதன் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டான். ராமர் 2 துளி நீர் வடித்தார். பரதன், அண்ணா, அயோத்திக்குத்தான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டீர்கள். தங்கள் பாதுகையையாவது கொடுங்கள். அதை கொண்டு போய் பட்டாபிஷேகம் செய்து நாட்டை ஆள்கிறேன் நான் என்று கூறினான். பரதனுடைய பேச்சில் மயங்கி போன ராமர் ஏமாந்து போய்விட்டார். பாதுகையை பரதனிடம் கொடுத்து விட்டார். பரதன் அதை வாங்கிக் கொண்டு அளவில்லாத ஆனந்தம் கொண்டான். கண்ணிலே ஒத்திக் கொண்டான் அவற்றை. தலைமேல் தூக்கி வைத்துக் கொண்டு கூத்தாடினான். பொற்பாதுகை கிடைத்து விட்டதே என்ற சந்தோஷத்தினால் பொற்பாதுகையை அடித்துக் கொண்டே வந்துவிட்டான் பரதன். கடைசியாக சாவி எழுதிய பரதனும் பாதுகையும் சிறுகதை முற்றும். இந்த கதை 1964 வெளிவந்தது.